உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் அம்மா, இல்லை உங்கள் அக்கா, இல்லை உங்கள் கணவன், உங்கள் ஃப்ரெண்டு பயங்கர கோவக்காரனா அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா கோவப்படுற மனிதர்களுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை முதல்ல நம்ம படிப்போங்க. சரி, யார் ஒருத்தர் உள்ள தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் வெளியே கோவத்தைப்படுத்த முடியும். அண்ட் உங்கள் மேலே ஒரு தூய்மையான உறவு என்ன பண்ணோம்? கோவத்தை காட்டும். கோவம் வெளிப்பட்டோன்னா இன்னமும் அவங்களோட உறவு உங்களுக்காக தூய்மையாக்கப்படுது. இது நம்பர் 1. 2வது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், உண்மையாக இருக்கிறவனு கோவம் வந்துடும். பொய்யா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏர் ஹோஸ்டஸ்லாம் பார்த்துருக்கீங்களா ஃப்ளைட்டில்? இவனுக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இருக்காது. அந்த லேடிக்கும் அந்த ஆளுக்கு எந்த ஒரு, ஆனாலும் ரொம்ப பழகின மாதிரி சிரிக்கும். டிக்கெட்டு இங்கேருந்து டெல்லி போனோன்னா 8000 ரூபா, மும்பை போனோன்னா ஒரு அமௌண்ட்டு, யூஎஸ் போனோன்னா 3 லட்சத்து சில்லற, டூர்லாம் முடிச்சுட்டு வரணும்னா. அப்போது இவ்வளோ காசு வாங்கிட்டு சிரிக்கிற அந்த போலியான உறவு எப்படி இருக்கு? சிரிக்குது. உண்மையான உறவு உங்ககிட்ட என்ன லாபம் நஷ்டம் இருந்தாலும், உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும், நான் தான் எல்லாம் சம்பாதிச்சிட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன், இருந்தாலும் உன் மேலே கோவப்படாத இருக்குமா? டே, இப்போ சொல்கிறேன், இந்த நொடி சொல்கிறேன், நீ அப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், நீ என்ன அந்த உறவுக்காக செஞ்சுருந்தாலும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உறவால் மட்டும்தான் உன் மேலே உண்மையான கோவத்தை காட்ட முடியும். ஸோ அந்த உறவு உண்மையாக இருக்குது, எதிர்பார்ப்பு இல்லாத இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோ. 3வது, எந்த உறவு கோவப்படுதோ அந்த உறவு உண்மையாகவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு மனுஷன் நம்ம கோவப்பட்டு நம்ம மேலே எரிஞ்சு விழுந்துடுறான்னா, விடு பாவம், அவனுக்கு மனசில் இருக்கிறத நம்ம மேலே கொட்டிட்டான், உள்ளே அவனுக்கு நிம்மதியாக இருக்கான்னு கேட்டுக்கோ. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தன்னோட வேதனையை உள்ளே வச்சுக்கிறதோட, தன்னோட குழப்பங்களை உள்ளே வச்சுக்கிறதோட, இல்லை அன்சர்டனிட்டி, அதாவது என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்கும்போது கோவம் வரத்தை உள்ளே வச்சுக்கிறதோட வெளிப்படுத்துறதுல தப்பே இல்லைங்க. என்னை பொறுத்திருக்கோம், ஒரு நொடி கோவம் இல்லை, பல நொடிகள் கோவம் பல கோடி ரூபாய்க்கு ஈக்குவல் ஆகாது. நல்ல உறவுகளும் அதே மாதிரி தான். என்றைக்குமே அன்பான உறவுகள் நம்ம மேலே கோவத்தை காட்டும். அந்த கோவத்தை நம்ம அரவணைச்சு ஏற்றுக்கணும், தப்பு இருந்தால் திருத்திக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.